நமக்கு தேவை, மனிதர்களுக்கு தேவை வந்து ஆரோக்கியம். இது சம்பந்தமா நம்ம ஏதாவது திட்டம் வகுத்திருக்கோமா, இல்ல ஏதாவது பண்ணலான்ற ஒரு எண்ணம் இருக்குதா? அதாவதுங்க, மனிதர்களை நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நம்ம கவலையில துன்பத்துல ஆழ்ந்து கிடக்கிறோம். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு வேலை இல்லைங்கிற கவலை, குழந்தை இல்லைங்கிற கவலை, கடன் தீரலைங்கிற கவலை, தகப்பனார் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கோங்கிற கவலை, இப்படி கவலை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. இந்த கவலையை போக்குவதற்காக வேண்டி மருந்தாக ஏதாவது தியான முறைகளை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறதா? இந்த கவலையை போக்குவதற்கு வந்து ஏதாவது ஒரு தியானம் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இதுல வந்து இஸ்லாம் என்ன வந்து இதுக்கு அருமையான ஒரு பேசிக்கை உங்களுக்கு போட்டு தந்திருக்கிறது. என்ன பேசிக்னு கேட்டா, இந்த உலகத்துல நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்கள். இந்த கஷ்டத்தை அனுபவித்தீர்கள் என்று சொன்னால் இது நிரந்தரமானது அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். நம்ம எவ்வளவு நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்துருவோம்? 50 வருஷம் வாழ்வோமா? 60 வருஷம், 65 வருஷம், 70 வருஷம் போய் சேர்ந்துருவோம் எல்லாரும். சராசரி ஆவரேஜ் வயசு வந்து 60ல இருந்து 70க்குள்ள முடிஞ்சிருது. அப்ப இஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது ஒரு அற்பமான ஒரு உலகம். 50 வருஷமோ 60 வருஷமோ நீங்கள் வாழக்கூடிய ஒரு உலகம். இந்த 60 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் இறந்து விடுகிறீர்கள். இறந்த பிறகு இன்னொரு வாழ்க்கை கடவுளால் தரப்படுகிறது. நம்மளை எல்லாம் திருப்பி கடவுள் உயிராக்குவார். ஆகின்ற ஆயிட்டு போயிடுவோம். உயிராக்கின பிறகு கடவுள் என்ன செய்வார்? நம்முடைய நன்மைக்கும் தீமைக்கும் ஏற்றவாறு நமக்கு பரிசுகளை தருவார். இந்த உலகத்திலே ஏற்படுகிற துன்பங்களை நம்ம சகித்துக் கொண்டோமையானால் அதற்கெல்லாம் அங்கே அதற்கு கூலி இருக்கிறது. இப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுகிறது. இதனால என்ன ஏற்படுவது தெரியுமா? மன வலிமை அதிகரிக்கிறது. முஸ்லிம்களுடைய மன வலிமை வந்து அதிகரிக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்தியாவிலேயே படித்தவர்கள் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். கேரளாவில் தான் நிறைய பட்டதாரிகள் இருக்கிறாங்க. அங்கதான் தற்கொலை செய்யறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை விட, ஆந்திராவை விட, வட மாநிலங்களை விட அதிகமா தற்கொலை பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளாக்காரங்க தான் அதிகமா தற்கொலை பண்றாங்க. படிச்சவங்க, படித்தவர்கள் தற்கொலை ஜாஸ்தியா பண்றாங்கன்ற ஒண்ணு இதை வந்து ஆய்வு பண்றாங்க. ஒரு நிறுவனத்தின் அரசாங்கத்தில் உள்ள ஒரு நிறுவனம் என்ன ஆய்வு பண்றாங்க? ஏன் தற்கொலை பண்றாங்க, இந்த தற்கொலை என்னென்ன வகையில் நடக்கிறது என்று ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியில முக்கியமான ஒரு அம்சம் என்ன செய்யறாங்கன்னா, மத அடிப்படையில் அதை ஆய்வு பண்றாங்க. அது ஒரு கொஸ்டின். முஸ்லிம்கள் அதிகமாக தற்கொலை செய்கிறார்களா, இந்துக்கள் அதிகமாக தற்கொலை செய்கிறார்களா, கிறிஸ்தவர்கள் அதிகமாக தற்கொலை செய்கிறார்களா, மத நம்பிக்கை இல்லாதவங்க அதிகமாக தற்கொலை செய்யறாங்களான்னு சொல்லி அப்படி ஒரு கேள்வியும் அதுல உண்டு. அந்த சர்வேயில இப்படி ஒரு கோணமும் இருந்தது. அதை ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா தற்கொலை செய்யறதுல 100% தான் முஸ்லீம் இருக்கிறான். 100 பேர் தற்கொலை செஞ்சான்னு சொன்னா ஒருத்தன் முஸ்லீமா இருக்கிறானா, 99 பேர் முஸ்லீம் இல்லாம இருக்கிறாங்க. அப்ப முஸ்லீம்கள் கேரளாவில் 25% இருக்கிறாங்க. 25% இருக்கக்கூடிய அந்த சமுதாயத்தில் 100 பேர் தற்கொலை செஞ்சா 25 முஸ்லீம் தற்கொலை பண்ணணும்ல. மொத்த ஜனத்தொகையில 25% முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. 100 பேர் தற்கொலை பண்றான்னு வைங்க. அப்ப அந்த சதவீத கணக்குப்படி எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணணும்? 25 பேர். ஆனால் கணக்குல என்ன வருதுன்னு கேட்டா, 100 பேர் தற்கொலை செஞ்சான்னு சொன்னா ஒருத்தன் தான் முஸ்லீம் இருக்கிறான், மற்றவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஏன் இவங்க குறைவா இருக்கிறாங்க அப்படிங்கறது தனி ஆய்வு பண்றான். ஆய்வு பண்ணும் பொழுது இதுக்கு காரணம் அவங்களுடைய மத நம்பிக்கை. சின்ன வயசுலேயே அவர்களுக்கு ஊட்டப்பட்ட மத நம்பிக்கை. அது என்ன நம்பிக்கை? இந்த உலகம் அற்பமானது, இந்த உலகத்தினுடைய துன்பத்திற்கு நீ கலங்காதே, இதுக்கெல்லாம் சேர்த்து மறுமையில நமக்கு பரிசு உண்டு. இந்த உலகத்துல கஷ்டப்படுறியா, சோத்துக்கு இல்லாம நாட்டு அடிக்கிறியா, இதுக்காக வேண்டி பெரிய அரண்மனையை கடவுள் உனக்கு பின்னாடி தருவாரு. உனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறியா, இதை விட ஒரு பெரும் பேரின்பத்தை கடவுள் உனக்காக வச்சிருக்கிறாரு. அப்படின்ற அந்த துன்பங்கள் வரும் பொழுதெல்லாம் இதை விட பெருசை நம்ம கடவுள் தருவதற்குத்தான் இந்த துன்பத்தை தந்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிற காரணத்தினால் நான் தற்கொலை செய்ய மாட்டேன். தற்கொலை எதுக்கு செய்யறான்? கடன் அதிகமா போயிட்டா தற்கொலை செய்யறான், நோய் முத்தி போயிட்டா தற்கொலை செய்யறான், மானம் போயிடுச்சுன்னா தற்கொலை பண்றான், ஏதாவது இழப்பு ஏற்பட்டா தற்கொலை பண்றான். அந்த இழப்புக்கெல்லாம் கிடைச்சிரும் நினைச்சா தற்கொலை பண்ண மாட்டான்ல. இப்ப நபிகள் நாயகத்திட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க,
வந்து எனக்கு சின்ன வயசுலயே என்னுடைய குழந்தையை பறி கொடுத்துட்டேன், நான் என்ன பண்றது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீ சின்ன வயசுல பறி கொடுத்த அந்த குழந்தை உன்னை சொர்க்கத்தில் கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும். ஆனால் நீ சகித்துக் கொள்ள வேண்டும். நீ புலம்பி பெருளாபித்த என்று சொன்னா அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்காதுங்கிறாங்க. அப்ப அந்த துன்பத்தை சகித்துக் கொள்ளக்கூடிய மன வலிமையை நீங்கள் உண்டாக்கி கொண்டீர்களே, ஆனால் இந்த மாதிரியான தியானங்களோ தற்காலிகமாக சொல்லக்கூடிய தீர்வுகளுக்கோ தேவையே இல்லை. எவ்வளவு அடி வாங்கினாலும் உதவி வாங்கினாலும் துன்பங்கள் வந்தாலும் இதுக்கெல்லாம் எனக்கு கடவுள் பரிசு தருவாரு, கடவுள்கிட்ட கூலி இருக்குது, இது அற்பமான உலகம், இதுக்கு அப்புறம் உள்ள உலகம் தான் எனக்கு சாஸ்வதமானது அப்படின்னு நினைத்தால் எல்லாத்துக்கும் தீர்வாயிரும். எதுக்கு கவலைப்பட போறோம்? கவலை வந்தாலும் அப்படி அதை மாத்தி விட்டு போயிருவோமே. இருக்கட்டுப்பா, இது என்ன பெரிய விஷயம், நஷ்டம் தானே ஏற்பட்டுருச்சு, இதை தாண்டி கடவுள் தருவார்ல, வீடு தானே இடிஞ்சு போச்சு, அரண்மனையை கடவுள் தரப்போறாருல, புள்ள தானே செத்து போச்சு, 1000 பிள்ளையை கடவுள் தருவாரு அப்படிங்கிற மாதிரி நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில், இந்த நம்பிக்கை ஆழமா பதியக்கூடிய நேரத்தில் இந்த தற்காலிக தியானங்கள் எல்லாம் தேவையில்லைன்னு ஆயிடுது. இது ஃபர்ஸ்ட் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இரண்டாவது இஸ்லாம் சொல்லுகிறது, உங்களுக்கு கவலை ஏற்பட்டுச்சுன்னா ஏவன்ட்ட யாச்சும் புரோக்கர்ட்ட போகாம, மந்திரிக்கிறவன்ட்ட போகாம, ஏமாத்துறவன்ட்ட போகாம கடவுள்கிட்ட நேரடியா முறையிடுங்கள். இஸ்லாம் சொல்றது பிரார்த்தனை. நீங்களா என்ன செய்யணும்? கடவுள்கிட்ட, கடவுளே, அகில உலகையும் படைத்த சர்வ ரட்சகனே, இந்த உலகத்தை எல்லாம் கட்டி ஆளக்கூடியவனே, என்னுடைய இந்த கவலையை போக்கிற, எனக்கு தாங்க முடியல, என்னுடைய துன்பம். மனுஷன்ட்டு போய் கேட்கறீங்களே, படைச்ச இறைவனுக்கு உங்களுடைய பிரார்த்தனை விளங்காதா? படைச்ச இறைவனுக்கு உங்களுடைய கோரிக்கை புரியாதா? அவன் முன்னாடி கண்ணீர் விட்டு அழுங்கள், வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நள்ளிரவுல எழுந்து, கடவுளே எனக்கு தாங்க இயலல, இந்த கஷ்டத்தை எப்படியாவது போக்கிற கடவுளே, புரோக்கரே வைக்காது, நேரடியா கேளுங்க. அப்படியே யாரோ அதை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த கவலை உங்கள்ட்ட இருந்து அப்படியே உருவப்பட்டு விடும். அப்ப ஒண்ணு வந்து உங்களுடைய நம்பிக்கை மறுமை இருக்கிறது நீங்க நம்பி பார்த்தீர்களே, ஆனால் துன்பங்களுக்கு தீர்வு, அதுக்கு மேலேயும் உங்களுக்கு தாங்க முடியல என்று சொன்னா பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்லாம் சொல்லக்கூடியது பிரார்த்தனையை தான் சுமை தாங்கியாக காட்டுகிறது. அப்படி பிரார்த்தனையை செஞ்சு கையை விட்டவனைய அந்த கவலை இருந்த இடம் தெரியாம போயிடும். கேட்டது கிடைக்கதே இல்லையோ, உள்ளத்தை அரைச்சிக்கிட்டு இருந்துச்சு பாருங்க அந்த சுமை, அது அப்படியே யாரோ இறக்கிட்டு போன மாதிரி தெரியும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மருந்தாக இருக்கிறது. முஸ்லிம் சகோதரர்கள் மட்டும் ஏன் பாய் என்று அழைக்கிறார்? முஸ்லிம்களை பேசும் பொழுது பாய் என்று சொல்றாங்கல்ல, என்ன பாய், சோமா இருக்கலா பாய், எங்க போறீங்க பாய்ன்னு கேட்கறாங்கல்ல, இது ஏன் பாய் என்று வந்துன்னு கேட்கிறாரு. பாய்னா இங்கிலீஷ்ல பையன் அர்த்தம், அந்த அர்த்தம் கிடையாது இருக்கு. இது என்னன்னு கேட்டா, உலகத்தில் உள்ள எல்லா சமுதாயங்கள்லையும் ஒருத்தனை வசந்தவனாகவும் ஒருத்தனை தாழ்ந்தவனாகவும் சித்தரிப்பாங்க. கூப்பிடும்போது அப்படிதான் கூப்பிடணும். ஆனால் நபிகள் நாயகம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒவ்வொருவனும் சகோதரன், முஸ்லிம் ஒவ்வொருவனும் சகோதரன் தானே தவிர எவனும் எவனை விடவும் வசந்தவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால முஸ்லிம்கள் தங்களுக்குள்ள எப்படி பேசிக்கிடுவாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல என்ன சகோதரரே இல்லாட்டி தோழரே, சகோதரர்னு கூப்பிடுவாங்க, தோழரேன்னு கூப்பிடுவாங்க. நபிகள் நாயகத்தை கூட குருநாதர்னு கூப்பிட மாட்டாங்க, தோழர் தான். நபிகள் நாயகத்துக்கும் அவங்களுடைய தொண்டர்களுக்கு மத்தியில் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்டா, தோழர்கள் சகோதரர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை இங்கே உள்ள மக்கள் தழுவின உடனே உருது பேசக்கூடிய, இந்தி பேசக்கூடிய சமுதாயத்தில் பாயிண்டா சகோதரன் அர்த்தம். பாயிண்டா என்ன? சகோதரன். உருது பாஷையில, இந்தி பாஷையில பாய்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சகோதரன். அப்ப முஸ்லீம்கள், உருது பேசுற முஸ்லீம்கள் ஒருத்தர் பார்க்கும் பொழுது, என்ன பாய், சோமா இருக்கலா பாயின்னு, என்ன சகோதரரே சோமா இருக்கலான்னு கேட்டாங்கல்ல, இதை உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஓ, பாயிண்டா முஸ்லீமுக்கு பேர் போல இருக்குது. அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேட்டா, எங்களுக்குள்ள ஒருத்தன் மட்டம் இல்லைன்னு காட்டுறதுக்காக வேண்டி, நாங்க எல்லாம் சமோன்னு காட்டுறதுக்காக வேண்டி, நீ செத்தியாரும் இல்ல, நான் தேவரும் இல்லப்பா, நீனும் பாய் நானும் பாய், நான் உனக்கு பாய் நீ எனக்கு பாய், பாய்னா சகோதரன், பிரதர். அப்ப பாய்க்கு அர்த்தம் வந்து பிரதர்னு அர்த்தம். அப்ப பிரதர்னு கூப்பிட்டு பழகுனதுனால பாக்குறவங்க என்னன்றாங்க, இவன் அவனை பாய்ங்கிறான், அவன் இவனை பாய்ங்கிறான், அப்ப இவங்களுக்கு பேரே பாய். அதனால பாயின்னு வந்துருச்சே தவிர பாய்க்கு அர்த்தம்